மகுடபதி குறுநாவல் எழுதியவர் அமரர் திரு கல்கி அவர்கள். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக வாசிப்பவர் சாந்தி சோமநாதன். 2ஆம் அத்தியாயம். பெண் குரல். திறந்த வீட்டுக்குள் நுழைந்த வாலிபன் கிழவனுக்கு தெரியாமல் மறைந்து கொள்ளும் நோக்கத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த வீட்டு நடையில் ஒரு பக்கத்தில் மரப்பலகையில் ஆன குறுகிய மச்சுப்படி காணப்பட்டது. மச்சுப்படியின் ஓரத்தில் கரியடைந்த அரிக்கன் விளக்கு மிக மங்கலான ஒளியை தந்து கொண்டிருந்தது. மச்சுப்படிக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள முடியுமோ என்று பார்ப்பதற்காக வாலிபன் அங்கே போவதற்குள் கிழவன் உள்ளே நுழைந்து விட்டான். யாரடா அவன் என்று கிழவன் கேட்ட குரலில் வியப்பும் திகைப்பும் கோபமும் கலந்திருந்தன. ஆனால் அந்த குரலை கேட்ட வாலிபன் பளிச்சென்று திரும்பி பார்த்தபோது அவனுடைய முகத்தில் வியப்புடன் மகிழ்ச்சியும் காணப்பட்டது. பாட்டா என்று சொல்லி அவன் கிழவனை ஏறிட்டு பார்த்தபடி நின்றான். யார்? மகுடபதியா என்று கிழவன் கேட்டான். அவனுடைய குரலில் இப்போது கோபத்துக்கு பதிலாக கனிவு தோன்றியது. ஆமாம் பாட்டா. இதென்ன அதிசயம் தம்பி, நீ எப்போது இங்கே வந்தாய்? எப்படி வந்த? வாசற்கதவு பூட்டி இருக்கிறதே. நீ பூட்டை திறந்துவிட்டு தடியை எடுக்க குனிந்தாய் அல்லவா பாட்டா? அப்பொழுது நுழைந்தேன். ஆனால் நுழையும்போது நீதான் என்று தெரியாது. உன்னிடம் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க இந்த மச்சுப்படிக்கு பின்னால் ஒளிய பார்த்தேன். என்ன வேடிக்கை பார் என்று கூறி மகுடபதி சிரிக்க முயன்றான். ஆனால் அச்சமயம் கிழவன் முகத்தில் காணப்பட்ட தயக்கத்தையும் பயத்தையும் பார்த்தபோது சிரிப்பு வாய்க்குள்ளே அடங்கிவிட்டது. நீ விளையாடுகிறாயோ என்னமோ தெரியவில்லை தம்பி. ஆனால் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம். நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஒரு வினாடி கூட இருக்கக்கூடாது. உடனே போய்விடு என்று கிழவன் பரபரப்புடன் சொன்னான். மகுடபதி அப்போது பாதி விளையாட்டு குரலில், அதெல்லாம் முடியாது பெரியண்ண கவுண்டரே. நான் இந்த வீட்டை விட்டு இன்று ராத்திரி கிளம்ப முடியாது. அப்படி எண்ணத்திற்காக என்னை கண்டு பயப்படுகிறாய்? இந்த வீட்டில் நீ களவாட வரவில்லையே. உன் கையில் இருப்பது தடிதானே, கண்ணக்கோல் இல்லையே என்று சொல்லி வந்தவன் சற்றென்று பேசுவதை நிறுத்தி வாசல் பக்கம் கவனமாக காது கொடுத்து கேட்டான். வீதியில் காலடி சத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மனிதர்கள் பேசுகிற குரலும் கேட்டது. பெரியண்ணன் ஏதோ கேட்க வாயெடுத்த போது மகுடபதி தன் வாயின் மேல் விரலை வைத்து பேசாமல் இருக்கும்படி சமிஞ்ஞை செய்தான். ஏற்கனவே மங்கலாக எரிந்த அரிக்கன்லாந்தரின் திரியை இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணி அதை மச்சுப்பிடிக்கு பின்னால் வைத்தான். வீட்டை நெருங்கிய காலடை சத்தமும் பேச்சுக்குரலும் வீதியோடு சென்று சிறிது நேரத்துக்கெல்லாம் மறைந்தன. மகுடபதி பெரியண்ணன் கையை பிடித்து ஜன்னல் அண்டை அழைத்து கொண்டு போய் வெளியே சுட்டி காட்டினான். தூரத்தில் 2 தடியர்கள் போய்கொண்டிருந்தார்கள். நீ கதவை தாழ்பாலிட்டது நல்லதாய் போயிற்று என்றான் மகுடபதி மெல்லிய குரலில். என்ன தம்பி சமாச்சாரம்? யார் அவர்கள்? எதற்காக நீ அவர்களை கண்டு பயப்படுகிறாய் என்று பெரியண்ணனும் மெதுவாக குரலில் கேட்டான். பாட்டா, அவர்கள் இருவரும் என்னை இன்றைக்கு கொன்று போட்டு விடுவதென்று வந்திருக்கிறார்கள். இன்று ராத்திரி என்னை வெளியே அனுப்பினாயானால் அப்புறம் என்னை உயிரோடு பார்க்க மாட்டாய். மறு உலகத்தில் தான் பார்ப்பாய் என்று மகுடபதி சொன்னபோது கிழவன் முகத்தில் கோபம் குதித்தது. என்ன சொல்கிறாய் தம்பி? இவன்களுக்கு பயந்து கொண்டா நீ இந்த வீட்டில் ஒளிந்தாய்? எந்த களவாணி பயல் உன்மேல் கையை வைக்கிறான் பார்க்கலாம். யாருக்கு அவ்வளவு நெஞ்சு தைரியம்? பார்த்து விடுகிறேன், வா, இப்போதே வெளியே போகலாம் என்று சொல்லிக்கொண்டே கதவை திறக்க பெரியண்ணன் எதையோ நினைத்து கொண்டவன் போல திடீரென்று தயங்கி நின்றான். மச்சுப்படிகளுக்கு மேலே ஒரு நிமிஷம் ஒற்று பார்த்தான். பிறகு மகுடபதியை நோக்கி சொன்னான். தம்பி, ரொம்ப தர்ம சங்கடமாய் போச்சு. இந்த சமயத்திலா உனக்கு இம்மாதிரி ஆபத்து வர வேணும்? இன்னொரு சமயமாயிருந்தால் உன்மேல் கை வைக்க துணிகிறவனின் கையை ஒடித்து கழுத்தையும் நெரித்துவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன். ஆனால் இந்த சமயம் சரியாயில்லை. நான் வேறு காரியமாய் இங்கே வந்திருக்கிறேன் தம்பி. கிழவன் மச்சுப்படிக்கு மேலே அடிக்கடி அண்ணாந்து பார்த்தது மகுடபதிக்கு நினைவு வந்தது. அவனுக்கு ஒரு சந்தேகம் உதித்தது. இந்த வீட்டில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்ன பாட்டா? ஆனால் வீடு வெளியில் பூட்டி அல்லவா இருந்தது. நீ வந்துதானே கதவை திறந்தாய் என்றான்.
கிழவன் பரபரப்புடன், ஆமாம் தம்பி, ஆமாம். இந்த வீட்டில் யாரும் இல்லை. நான் வந்துதான் கதவைத் திறந்தேன். ஒரு முக்கியமான காரணத்தினால் இப்பொழுது இந்த வீட்டை விட்டே நான் வெளியே வர முடியாது. நீ இங்கே இருக்கவும் கூடாது. போய்விடு என்றான். பெரிய மூடுமந்திரமாய் பேசுகிறாயே பாட்டா. இங்கே நான் இன்றைக்கு ராத்திரி இருந்தால் உனக்கு என்ன நஷ்டம்? இந்த வேளையில் என்னை எங்கே போகச் சொல்கிறாய்? கொலைக்காரர்களிடம் நீயே என்னை காட்டிக் கொடுத்துடுவாய் போலிருக்கிறதே. சீச்சி, என்ன வார்த்தை சொல்கிறாய் தம்பி? முக்கியமான காரணம் இல்லாவிட்டால் சொல்வேனா? ஆனால் நீ இப்படி பாடுபட்டு பதுங்குவது எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. 50 குடிகாரர்கள் சேர்ந்தாற்போல் உன்மேல் பாய்ந்து போது கூட மனம் கலங்காமல் நின்றாயே. அப்படிப்பட்ட நீ 2 களவாணி பயல்களுக்கு பயப்படுகிறாயே. இதை கேள் பாட்டா. நமது தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் என்று ஒரு பெரியவர் இருந்தார். இப்பொழுது அந்த கதையெல்லாம் பேச சமயமில்லை தம்பி என்று கிழவன் தடுத்ததை பொருட்படுத்தாமல் மகுடபதி மேலும் சொன்னான். அந்த திருவள்ளுவர் என்ன சொன்னார் என்றால், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்றார். அதாவது, பயப்பட வேண்டிய காரியத்திற்கு பயப்பட வேண்டும், அசட்டு தைரியம் உதவாது என்று அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறார். சத்தியாகிரக தொண்டர் படையில் சேர்ந்து போய் போலீஸ் குண்டாந்தடியில் அடிபட்டு செத்தால் பிரயோஜனம் உண்டு. சாகும்போது தேசத்துக்காக உயிரை விடுகிறோம் என்று திருப்தியுடன் சாகலாம். கிழவன் மிகுந்த ஆர்வத்துடன், தம்பி, இன்றைக்கு என்ன நடந்தது? ரொம்ப கலாட்டாவாமே. போலீஸ்காரர்கள் ரொம்ப அக்கிரமம் பண்ணிவிட்டார்களாமே. ஊரெல்லாம் கொல்லென்று போய் கிடக்கிறதே. காங்கிரஸ் தொண்டர்கள் செத்துப்போனது வாஸ்தவம்தானா என்றான். இதுவரையில் ஒருவரும் சாகவில்லை பாட்டா. ஆனால் அந்த கண்காட்சியை நீ பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. காந்தி மகாத்மாவினுடைய ஆன்ம சக்தியை இன்றைக்குத்தான் நான் பார்த்தேன். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் பச்சாதாபம் இல்லாமல் போலீசார் என்ன அடி அடித்தார்கள். ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் கொஞ்சமாவது மனம் கலங்க வேண்டுமே, ஓட வேண்டுமே. ஒரு தொண்டர் 30 அடி அடிக்கிற வரையில் வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே என்று கோஷித்துக் கொண்டிருந்தார். அப்புறம் கீழே விழுந்து மூர்ச்சியானார். ஐயையோ, கேட்பதற்கு சகிக்கவில்லையே. அப்படியா அடித்தார்கள் பாவிகள்? நல்ல வேளை நீயாவது தப்பி வந்தாயே. என்ன அப்படி சொல்கிறாய் பாட்டா? என்னை என்னவென்று நினைத்தாய்? நானும் சீக்கிரத்தில் ஒரு நாள் தொண்டற்படையில் சேர்ந்து போகத்தான் போகிறேன். அதற்காகத்தான் இன்று என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இவ்வளவு பிரயத்தனப்படுகிறேன். ஓஹோ, அப்படியானால் இன்றைக்கு நீ சத்தியாகிரகத்தில் சேரவில்லையா தம்பி? பின்னே எதற்காக இன்றைக்கு கோயம்புத்தூருக்கு வந்தாய்? இங்கே நடக்கிறதை பார்த்துவிட்டு மேலே செய்ய வேண்டியதை பற்றி தலைவர்களிடம் யோசனை கேட்டுக்கொண்டு போகலாம் என்று வந்தேன். எங்கள் தாலுக்காவிலேயே என்னை சத்தியாகிரகம் செய்யும்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் திரும்பி மேட்டுப்பாளையம் போகிறதுக்குள் கார்கோட கவுண்டரின் ஆட்கள் என்னை வேலை தீர்த்து விடுவார்கள் போல் இருக்கிறது. கிழவன் இப்பொழுது ரொம்பவும் திடுக்கிட்டான். அவன் முகத்தின் பீதியின் அறிகுறியே காணப்பட்டது. முன்போல மறுபடியும் மச்சுப்படியின் உச்சியை ஏறிட்டு நோக்கினான். பிறகு மகுடபதியை பார்த்து, கொஞ்சம் மெதுவாய் பேசு தம்பி. யார்? கள்ளிப்பட்டு கார்கோட கவுண்டரா? அவருக்கென்ன உன் பேரில் என்று ரகசியம் பேசும் குரலில் கேட்டான். என்ன ஒன்றும் தெரியாதவரைப் போல் கேட்கிறாய் பெரியண்ணா? அவருக்கு 2 லட்சம் ரூபாய் கள்ளுக்கடை வருமானம் என்னால் போய்விட்டதோ இல்லையோ, முக்கியமாக அந்த ஆக்ரோஷம்தான். இன்றைக்கு இங்கே போலீஸ் அமுல் பலமாயிருக்குதென்று அவருக்கு முன்னாலேயே தெரியும் போலிருக்கிறது. இந்த சமயத்தில் காந்திக்குல்லா போட்டவனை அடித்து கொன்று விட்டால் கேள்வி முறையே இராது என்று அவருக்கு எண்ணம். பழி போலீசார் மேல் போய்விடும் அல்லவா? எனக்கு நம்பிக்கைப்படவில்லை தம்பி. இப்படிப்பட்ட அக்கிரமம் உண்டா? உனக்கு யார் சொன்னார்கள் என்று பெரியண்ணன் கேட்டான். இந்த சமயத்தில் மேலே இருந்து தேனினும் இனியதான ஒரு பெண் குரல், பாட்டா, யார் அந்த மனுஷர்? எத்தனை நேரம் பேசிக்கொண்டே இருப்பாய்? நான் இங்கே இருக்கிறேன் என்பதையே மறந்து விட்டாயா என்று கேட்டது. தங்கள் கருத்துக்களை tamilaudiobooks@gmail.com என்ற இணையதள முகவரிக்கு தெரியப்படுத்தவும். நன்றி.